வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரயில்வே ஓட இது கீழே மினிஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. ஸோ இப்போ இவங்க வந்து இனிஷியலாக இன்லேண்ட் அதாவது டொமஸ்டிக்கில் மாத்திரமே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதுக்கு எக்ஸிமுக்கும் அவங்க பண்ணுறாங்க. அது போக முன்னாடி இருந்த வெறுமன கண்டெய்னர் மூவ்மெண்ட்டும் மாத்திரம் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து குடவுன், வேர்ஹவுசிங், அதுக்கப்புறம் வந்து அந்த கோல்டு, இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேர்த்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வந்து நமக்கு லாஜிஸ்டிக்கோடைய தேவை டிமாண்ட் வந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடந்த ஒரு வருஷத்தில் அதாவது கொரோனா கழிச்சு ஒரு 2-3 வருஷம் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மது. அப்போ கண்டெய்னருக்கு இந்த லாஜிஸ்டிக் கம்பெனிஸும் இப்போ நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய இயரில் வந்து உங்களுக்கு எகைன் திருப்பி பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸில் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் தான் இருக்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட இவங்களுக்கு பின்னாடி நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால ட்ரேடர்ஸ் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸ் எப்படி இருந்தாலும் ட்ரேடர்ஸோடைய மூமெண்ட்டும் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப பார்த்து நம்ம வந்து நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத நம்முடைய பார்வை. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே கொண்டு போகிறோம். இவங்களை வந்து ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள ட்ரெண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் 584 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 514 லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களை பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்களுடைய ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டெப்ட் வந்து 0ல் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் அதாவது பிஇ வந்து லேசாக எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறான். கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இல்லாட்டி அடுத்த இபிஎஸ் கூட எடுத்துட்டாங்கன்னா கூட இது அட்ஜஸ்ட் ஆயிரும். பிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 பாயிண்ட்டுக்கான ஸ்கோப் இந்த க்ரோத்துக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து புக் வேல்யூ 162 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சு 2 பாயிண்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிபிஐ பொறுத்த வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1.28 அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நமக்கு வந்து ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 6 to 7%, 8% to 9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 6.9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது 0.8 வந்து ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 தான் இயர் ஆன் இயர் கம்பேரிசன். அது வந்து குவார்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 112 கோடி ரூபாய் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.5 போன குவார்டர் காட்டிலும் கூட எடுத்து 5ன்னு வந்திருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னா 17.2 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 4 குவார்டர் நம்ம பார்த்தோம்னா 21 அப்படிங்கிற லெவல்லே சுத்திட்டு இருந்துட்டு இப்போ 17ன்னு டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னாலே கரெக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ ஸ்டாக்னேட் ஆகுதுனாலே கரெக்ஷன் லீட் எடுத்திருக்கிறாங்க. தென் இப்போ வந்து குறையவே செஞ்சிருக்கு. ஸோ அதனால கரெக்ஷன் வந்து இன்னும் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த குவார்ட்டருடைய எஸ்டிமேஷன் எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ 1 இயராக உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்கிறதுனால இவங்க வந்து ட்ரேடர்ஸ் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பார்ப்போம். நம்ம வந்து வெயிட் அண்ட் சி அப்ரோச்சில் தான் இது பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 16% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 74% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 36% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இது மூணுமே வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கணும்.
நமக்கு வந்து இது கரெக்ஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இதில் எடுத்துக்கலாம். அடுத்த குவார்ட்டருக்கு மாறலாம், பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் பார்க்குறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 162, ஃபேர் ப்ரைஸ் 250, கரண்ட் ப்ரைஸ் 514, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.05 இருக்கு. 2.05 வந்தாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஇ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இனிமேல் ஏற்றணும்னா புக் வேல்யூக்கு மாத்திரம் தான் ஏற்றணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம ரேஞ்ச் பார்க்குறோம்னா 2லேருந்து 2.5 வரைக்கும் பார்ப்போம். ஸோ இப்போ இவன் இப்போ 2.05 இருக்கிறான். சப்போஸ் இவன் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க 2.5 டச் பண்ணுறான்னு வச்சுக்கோமே. அப்படி ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால 2.25க்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். 2.25க்கு எவ்வளோ வருது, 2.25 இது 2.5க்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவன் வந்து 2.25 அப்படின்னு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 564 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது. அதே மாதிரி 1.5ல கரெக்ஷன் எடுக்கிறான்னா 376. அப்போ 2.5ன்னு போகிறான் அப்படின்னு சொன்னால் 627. ஸோ அப்போ கீழே வந்து 1.5க்கு வந்தா அப்படின்னு சொன்னால் 376. அதே மாதிரி 1.75க்கு வந்தா அப்படின்னு சொன்னால் 400 ரூபா கிட்டக்கு வரும். ஒரு 40 ரூபா தான் வித்தியாசம், 40 ரூபாலேருந்து 50 ரூபா வித்தியாசம். ஸோ 410 அந்த ரேஞ்சுக்கு 410 420க்கான வாய்ப்புகள் இருக்கும் 1.75க்கு வந்தா. ஸோ இப்போ 376, 425, 430 அந்த ரேஞ்சுக்கு, அதுக்கப்புறம் 564, 627 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு பக்கமும் ரேஞ்ச் கிடைக்குது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 17.20, அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.30. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குமுலேட்டிவ் ஆவரேஜோட ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் கீழே உடைக்கிறதுக்கு, லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இவங்களுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்திருக்கிறது பிபி ஜோனை மாத்திரம் தான் எடுத்திருக்கிறோம். பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் 424லேருந்து 439, பிபி 515லேருந்து 525, பிபியோட டாப் 617லேருந்து 628. இப்போ நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறா. சப்சிக்வெண்ட்டாக அவன் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க பிபியோட பாட்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது கீழே வந்துச்சுன்னா S1 வரும். ஆனால் நான் இந்த குவார்ட்டருக்கு மார்க் பண்ணல, அடுத்த குவார்ட்டருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு. இப்போ இவன் வந்து பேட்டர்ன்னு வருதுன்னு வச்சுக்கோமே, பாருங்களேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் கீழே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி வந்திருக்கிறான். இப்போவும் நமக்கு 2020க்கு பிறகு 2025 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணியிருக்கிறான். ஒரு 2-3 குவார்ட்டர் கழிச்சு திருப்பி மேலே எந்திரிக்கிறான். அதே மாதிரி ஒரு 2-3 குவார்ட்டர் கழிச்சு திருப்பி மேலே எந்திரிக்கிறானான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்குள்ள இவன் பிபி வரானா, சப்போர்ட் 1 வரானான்னு பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லாங் டேர்மில் நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால, லாஜிஸ்டிக் இந்தியாவில் நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.